முடி ரொம்ப கொட்டுது. முடி கொட்டாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பெஸ்ட் ரிசல்ட் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டா, "நீ ரொம்ப யோசிக்கிற போல அதுக்கு தான் முடி கொட்டுதுன்னு சொல்றாங்க." நம்மளுக்கு என்ன யோசனை இருக்கு இந்த சமையல் தவிர? ஒருவேளை முடி ரொம்ப கொட்டுதுன்னு யோசிச்சு யோசிச்சே முடி கொட்டுதோ? மேபி அது கூட இருக்கலாம். சரி, இப்போ ரோஸ்மெரி வாட்டர் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் குடுக்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்களே, நம்மளும் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்றேன். நல்ல ரிசல்ட் வந்தா உங்களுக்கும் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வடை செய்யலாம்னு சொல்லிட்டு உளுத்தம் பருப்பு ஊற வச்சு நல்லா அரைச்சு வச்சுட்டேன். எங்க வீட்ல இருக்கிறது 4 பேரு. அதுல ஒருத்தருக்கு இந்த மெதுவடை பிடிக்கவே பிடிக்காது. இன்னொருத்தருக்கு பிளெயினா வேணும். இன்னும் 2 பேருக்கு ஆனியன்ஸ், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா? அந்த மாரி வேணும். இதுலவும் பிளெயினா இருக்கிற வடைக்கு நடுவுல இந்த மாரி ஓட்ட வைக்கணும். இல்லன்னா அது பிளெயின் வடையே கிடையாது. அதுல என்னவோ நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டோன்ட்டு அது ஒரு ஃபீலிங்கு. அவங்கவங்களுக்கு தேவையான வடை போட்டாச்சு. சரி, உங்கள்ல எத்தன பேருக்கு வடையோட சிக்கன் கறியோ, இல்ல மட்டன் கறியோ தொட்டி சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்குமோ? கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்களுக்கும் பிடிக்கும். எங்க வீட்ல ஒருத்தருக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது. அவங்களுக்கு சர்க்கரை போட்டு குடுத்தாச்சு.